வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி ஒரு அரேபியன் டிஷ் சிக்கன் மந்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பே லீஃப், 2 பெரிய பீஸ் பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 5-6 ஏலக்காய், 5-6 கிராம்பு, ஒரு ஜாதி பத்திரி. முக்கியமாக இதில் ஒரு லெமனோட தோலை நான் முன்னாடியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது லெமன் தோலை எடுத்து வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா வாசம் வர நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஒரு மசாலா தாங்க இந்த ஹோல் டிஷ்க்குமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். மசாலா ரொம்ப கம்மியாக ஆனால் சூப்பராக எம்மியான ஒரு டிஷ் அப்படின்னா நீங்கள் இந்த டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். இது நல்லா வாசம் வர ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இது கூட நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுட்டு அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எனக்கு போதுமாக இருந்துச்சு. நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை கம்மியாக எடுத்துருந்தீங்கன்னா இதை விட கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா சிக்கன் பீஸ் மேலே போட்டு நல்லா அப்ளை பண்ணிடலாம். சிக்கன் இந்த மாதிரி நல்லா பெரிய பீஸ் எடுத்து நல்லா டீப் கட் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா எல்லா சைட்ஸும் படுற மாதிரி மசாலா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் இதை ஊற விட்டுடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சூடாகிருக்கட்டும். சூடானதும் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா சாஃப்டாக ஒரு டிரான்ஸ்பரன்ட் ஸ்டேஜ் வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த லெமனோட தோல், நான் மொத்தமாக இதுக்கு ஒரு 1லேருந்து ஒரு 1.5 லெமன் தோல் எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஒரு லெமன் தோல் மசாலாலையும் மிச்சம் இருக்கிற ஒரு அரை லெமனோட தோலை தாளிக்கிறதுலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு. இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப மசாலா இல்லாமல் ஒரு எம்மியான ஒரு ரைஸ் ரெசிபினா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீஸையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்துட்டோம். இப்போது இதோட நான் ஒரு பெரிய தக்காளி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
இப்போ 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போது நம்ம ரைஸோட நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதில் இந்த சிக்கன் பீஸ்லாம் நல்லா வெந்துடும். பாருங்கள், இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கன் பீசஸ் மட்டும் வெளியில் எடுத்துடலாம். சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பீஸ் மட்டும் தனியாக வெளியில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அந்த தண்ணியிலே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொதி வந்ததும் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் பீஸ் வந்து அந்த பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்த சிக்கன் பீஸ் மேலே நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட இந்த சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்லேயே வச்சு நம்ம ரைஸ் வேகிற டைமில் இதுவும் ரெடி ஆயிரும். நல்லா சிம்லேயே வச்சு நல்லா எல்லா பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தம் போட்டுக்கலாம். கீழே ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே நான் வந்து இந்த ரைஸ் பாத்திரத்தை வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 மணி நேரம் இருந்துச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ சிக்கன் பீஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண சிக்கன் பீஸ் இது மேலே வச்சுட்டு கொஞ்சமாக சார்கோல் வச்சுக்க போகிறோம். அதாவது கங்கு ரெடி பண்ணிக்க போகிறோம் கறியில். இது மேலே ஒரு ஸ்பூன் வெண்ணெயை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஸ்மெல்லாம் அதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான சிக்கன் மந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.